வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு பீர்க்கங்காய் பருப்பும், அதுக்கு சைட் டிஷ்ஷா காரசாரமான முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கும். ரெண்டுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ரெண்டையுமே குக்கர்ல நம்ம வேகமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் பருப்பு பண்றதுக்கு இந்த குக்கர்ல அரை மணி நேரமா ஊற வச்ச 150 கிராம் துவரம் பருப்பு, தோல் சீவி கட் பண்ண 1/2 கிலோ பீர்க்கங்காய். பீர்க்கங்காவோட தோலை லைட்டா மட்டும் சீவிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கணும். கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். இது கூட 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. பருப்பு பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப இத ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு லைட்டா மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம். பீர்க்கங்காய்லாம் லைட்டா அங்கங்க தெரியிற மாதிரி மசிச்சுக்கணும். மசிச்சாச்சு, இது இருக்கட்டும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, 4 கிரஷ் பண்ண பூண்டு, வெங்காயம்லாம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். அடுத்து இதுல நம்ம வேக வச்சு அந்த பருப்பு பீர்க்கங்காயை சேர்க்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்ப 5 நிமிஷமா கொதிச்சு புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய பீர்க்கங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா டேஸ்டான பீர்க்கங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பண்றதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 5-6 பல் பூண்டை நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் லைட்டா வதக்கிட்டு இதுல 2 பெரிய தக்காளிய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கப் அளவுக்கு 3/4 கப் இருக்கு. இத லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல கொஞ்சமா கல்உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்குறேன். இப்ப வதக்குறதுக்காக உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்திருக்கிற தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சதும் இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்க்கிறேன். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. இதுல இருந்து 3-4 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 10 போல முருங்கைக்காய் பீஸ், தண்ணியில கட் பண்ணி போட்ட 5 கத்திரிக்காய். இப்ப இத மசாலால நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட 1/2 கப் தண்ணி. குக்கர்ல பண்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி போதும். அது வெந்து வரும்போது தொக்கு பதம் கரெக்டா இருக்கும். ஓப்பன்ல பண்ற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய்
ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இந்த தொக்கை நம்ம ரொம்ப ஈஸியா குக்கர்ல செஞ்சுட்டோம். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.